கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கார்த்திக். உயிரிழப்பு 53ஐ கடந்திருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? முழுமையான விவரங்கள் என்ன? அதாவது பத்மநாபன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரம் பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் விற்றதாக கூறி அதை வாங்கி பழகியவர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்டவர்களும் பலியானார்கள். அதனைத் தொடர்ந்து சேரசமுத்திரம் கிராமம் உட்பட பல்வேறு கிராமங்களிலும் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்து விற்பனை செய்யப்பட்டதன் காரணமாக இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்தது. தற்போது இன்று காலை வரையில் பார்த்தோமே ஆனால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் முண்டியம்பாக்கம் மருத்துவமனை என 4 மருத்துவமனைகளில் சுமார் 180க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் 18 நபர்கள் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக அமைச்சர் நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த காலை நிலவரப்படி 53 நபர்கள் மொத்தமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் நேற்று வரையில் 50 நபர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த காலை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பலி எண்ணிக்கையானது 53ஆக உயர்ந்திருக்கிறது. அதே போல விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் 4 பேரும், சேலம் மருத்துவமனையில் 16 பேரும், புதுச்சேரி மருத்துவமனையில் 3 பேரும் இதுவரையில் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் கண்பார்வை இழந்து ஒரு 7 நபர்களும், கவலைக்கிடமான நிலையில் இன்னும் 15 நபர்களும் இருப்பதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தீவிர சிகிச்சை எடுப்பவர்களுக்கும் தொடர்ந்து சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தரப்பிலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.